உபாகமம் 23:14 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறாரா. ஏன் அவர் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார்? முதலாவது, இந்த பாளையம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த பாளையம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வருகிறார்கள். 40 வருஷம் அவர்கள் வருகிற பொழுது அவங்க எங்கெங்கெல்லாம் அவங்க கூடாரம் போட்டு இருக்கிறாங்களோ அந்த கூடாரம் போட்டு இருக்கிற அந்த இடத்திற்கு பேர் தான் பாளையம். அவர்கள் குடியிருக்கிற இடத்திற்கு பாளையம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாளையம் முழுவதுமாக அவர்கள் குடியிருந்த அந்த இடத்திற்கு முழுவதுமாக பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவனிலே அக்கினி ஸ்தம்பம் அதை மூடிக்கொண்டிருந்தது. அதுதான் தேவனுடைய பிரசன்னம். அந்த பிரசன்னம் அவர்களை மூடிக்கொண்டபடினால ஒருவருக்கும் ஒரு வியாதியும் இல்லை, எந்த பலவீனமும் அணுகல, எந்த பேய் பிசாசு நெருங்கல, பிள்ளிசூனிய கட்டுகள் அணுகல, இப்படி வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாவி ஒன்றும் அணுகல. அதே போலதான் கர்த்தர் இங்க உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்க போறார், உன்னை ரட்சிக்க போறார், உன்னை விடுவிக்க போறார். அப்போ உங்க பாளையத்துல, உங்க வீட்டினுடைய எல்லையில, உங்க தெருவினுடைய எல்லையில ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஏன் கர்த்தர் உலாவணும்? இன்னைக்கு வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாவி நம்முடைய எல்லை எங்கும், நம்ம குடியிருக்கிற பகுதியில எல்லை எங்கும் பலவிதமான பொல்லாதாவி சுத்திட்டு இருக்குது. வியாதியின் ஆவி சுத்திட்டு இருக்குது, விபச்சார ஆவி சுத்திட்டு இருக்குது, வேசிதன ஆவி சுத்திட்டு இருக்குது, போதையின் வஸ்துக்கள் ஆவி சுத்திட்டு இருக்குது, தற்கொலையின் ஆவி சுத்திட்டு இருக்குது. இப்படி பலவிதமான ஆவிகள் சுத்திக்கிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறாராம். உனக்குள்ளே, உங்க வீட்டுல, உங்களுடைய எல்லையில அவர் உலாவுகிறபடினால அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சங்கார தூதன் வந்த பொழுது இஸ்ரவேலருடைய வீட்டை மட்டும் ஆண்டவர் பாதுகாத்தாரோ, அதே போல சொல்றேன், உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி வாக்குத்தத்தம் சொன்னபடியே தேவன் உங்க நடுவே பாதுகாக்கிறார். உங்க குடும்பத்தை அவர் மூடி மறைத்து கொண்டிருக்கிறார். உங்க வீடு முழுவதுமாக தேவனுடைய வல்லமினால மறைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர்கள் நடுவே அவர் பாளையத்துக்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் நம்ம மத்தியிலே, நம்முடைய பாளையத்துல, நம்ம வீட்டுல, நம்முடைய எல்லையில உலாவணும் அப்படின்னா இங்க சொல்லப்படுகிறது, அந்த பாளையத்துக்குள்ள அசூசியம் ஒன்று காணப்படக்கூடாதான், சுத்தமா இருக்கணுமா. நம்முடைய வீடு சுத்தமா இருக்கணும். நம்முடைய வீட்டுக்குள்ள தேவன் உலாவுகிற அவருடைய மகிமை நிறைந்த வீடா இருக்கணும்னா அசூசியம் ஒன்றும் காணப்படாதபடி. அந்த அசூசியம் காணப்பட்டுச்சுன்னா அவர் விலகி போயிடுவாராம். ஆகவே தான் இங்க வேதம் சொல்லுகிறது, சுத்தமா இருக்க வேண்டும் என்று. சுத்தம்னா என்ன அப்படின்னா, வீடு டெட்டாயில் போட்டு கழுவுறதோ இல்லைன்னா பெனாயில் போட்டு கழுவுறதோ அந்த சுத்தத்தை ஆண்டவர் சொல்லல. எதை முக்கியத்துவப்படுத்துறாருன்னா, உன் வீடு எப்பொழுதும் தேவன் வாசம் பண்ணுகிற வீடா இருக்கணும். மற்றவர்கள் உலகத்தார் இருக்கிறதை போல உலகத்தாருடைய சினிமா பாடல், உலகத்தாருடைய அந்த சீரியல் சத்தம், உலகத்தானுடைய சண்டை, உலகத்தானுடைய எரிச்சல், கோபம், கணவன் மனைவிக்குள் இருக்கிற உறவுகளை காணப்படுகிற வெறுப்பு, கசப்பு, இவைகள் ஒன்றும் இல்லாதபடி உங்க வீட்டை தேவன் உலாவுகிறார் என்ற ஒரு அந்த நம்பிக்கையோடு, அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு பாருங்க. ஒரு மனுஷனை நாம ஒருத்தர் கூட இருந்தான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பயந்து நாம நடப்போம். இதை யோசேப்பு அறிந்திருந்தான். பாவம் செய்ய அந்த போத்திப்பாருடைய மனைவி கூப்பிடும் பொழுது சொல்றா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி யோசேப்பு அறிந்து கொண்டிருந்தான். அப்படி நாமும் தேவன் நம்மோட கூட இருக்கிறார், நம்மை பார்க்கிறார், உலாவுகிறார் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு இருப்போம் என்று சொன்னால் ஒரு தீங்கும் அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பாளையத்தில் நீங்க உலாவி கொண்டிருக்கிறீங்க, அதற்காய் நன்றி. நாங்கள் எங்கள் வீட்டையும் எங்களையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.